guys, welcome back to Arshi Vlogs. நான் சுஷ்மி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கரண்டா ஜூடியோல வந்து ஆஃபர் போயிட்டு இருந்ததா நானும் அங்க போயிருந்தேன். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பேக்குள்ள தான் நான் வாங்கின திங்ஸ்லாம் இருக்கு. நானும் அம்மாவும் வந்து ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தோம். அப்படியே வந்து ஜூடியோல ஆஃபர் போட்டிருக்காங்கன்ட்டு நிறைய ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தேன்னா, ஸோ அங்கேயும் போய் ஏதாச்சும் கலெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம் தான் போனேன். ஏன்னா வந்து எனக்கு வர பர்த்டே வருது, அங்கே போய் ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் அப்படியே எடுத்துக்கலான்னு போனேன். நான் போனதே பார்த்தீங்கன்னா வந்து வீக் டேல தான் வந்து போயிருந்தேன். ஏன்னா வீக்கெண்ட் போனால் கூட சம்மர் ரஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock இருக்கும். ஆஃப்டர்நூன் டைம் தான் போயிட்டேன். எனக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம், பில்லிங் கவுண்டரில் பெரிய க்யூவே நிற்குது. ஒருத்தவங்களுக்கும் பில் போட்டு வெளில வரதுக்கு 1/2 hour ஆகுது. சேலுன்னு தெரிஞ்சோடனே வந்து நம்ம மக்கள் குவிஞ்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆஃபர் சேலுன்னு தெரிஞ்சதும் குவிஞ்சிட்டாங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் வந்து போட்டிருந்தாங்கன்னா 29லேருந்தே ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. நான் போனப்பவே கலெக்ஷன் நிறைய இல்லவே இல்லை. மேபி சீக்கிரமாக போயிருந்தா வந்து இருந்திருக்குமோ என்னவோ. நான் போனப்போ பார்த்தீங்கன்னா 1 2 இல்லைன்னா எனக்கு பிடிக்காத கலர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் வந்து ஜூடியோக்கு இந்த ஆஃபர் சேல் வந்து பார்க்கறதுக்காகவோ ஷாப்பிங்காகவோ போகிற மாதிரி இருந்தால் ஜூடியோ எப்போ திறக்கிறாங்களோ அப்போவே வந்து போயிடுங்க. ஏன்னா வந்து நைட்டு வந்து அவங்க புது புது ஸ்டாக்காக வந்து அடுக்கி வச்சுட்டு போவாங்க. காலையில் போகிறப்போ நமக்கு நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். நான் தான் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க. எல்லா ஜூடியோலையுமே இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க நியர்பை ஜூடியோவில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் போனது பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ஜூடியோ தான் வந்து போயிருந்தேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் வேணால் லொக்கேஷன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். 49 rupees செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆனால் நான் போனப்போ வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. இயரிங், ரிங், அப்புறம் வந்து கீ செயின், இந்த மாதிரி வந்து நெக் பீஸ்லாம் வச்சுருந்தாங்க 49லேயே. அதுலேருந்து நான் ஒன்று எடுத்தேன். இது மட்டும் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 29க்கு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து நல்ல கலரே கிடைக்கல, அதனால நான் எடுக்கல. வெட் வைப்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நீங்கள் யாராச்சும் போகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை பை பண்ணலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த நெக் பீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து 49க்கு வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸி கவுன்லாம் வியர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறப்போ இந்த மாதிரி நெக் செயின் மாதிரி போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக எடுத்திருந்தேன். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாடலில் ஒன்று எடுத்தேன், பார்க்கலாம். பேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நெக் செயின் மாதிரி போட்டால் சூப்பராக இருக்குன்றதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது 49 சேலில் வந்து நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குர்த்தி எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இதோட டேக் பாருங்கள், ஜஸ்ட்டு 149 தான். கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுட்டே இருக்காங்க, காலி ஆகிட்டே இருக்குது. நான் போனப்பவே வந்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க, காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் தேடி பார்த்ததுல இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால எடுத்துட்டேன். இது வந்து ஜஸ்ட்டு 149 தான். குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த குர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். நெக்கிட்ட வந்து சிம்பிளாக வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி 149, 249, 299, 399ட்டு நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. குர்த்திஸ்லையுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சிலது நல்லா இருந்தால் வந்து ஒரு சிலது சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் எடுத்துட்டாங்க. எவ்வளோ கூட்டம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ போனால் தெரியும், அவ்வளோ கூட்டம். பில்லிங்கே வந்து அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. மென் செக்ஷன்லேயே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஷூஸ் எல்லாமே வந்து 299ல் போட்டிருந்தாங்க. அங்கேயுமே என்னோடய பிரதருக்காக எடுக்கலான்னு போயிருந்தேன். அப்புறம் வந்து அவன் இல்லாதனால நாங்கள் எடுக்கலை. ஏன்னா சப்போஸ் அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அதனால் அவனுக்கு எடுக்காமே வந்துட்டோம். ஜென் செக்ஷனில் வந்து அப்பாவுக்கு ஒரு ஸ்லிப்பர்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். இந்த ஸ்லிப்பர் தான், அது அவருக்கும் பிடிச்சிருந்தது. சும்மா கேஷுவலாக வந்து போட்டுக்கிற மாதிரி. இது எல்லாமே ஆஃபர் போயிட்டு இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149க்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம், இந்த மாதிரி ஸ்லிப்பரு இந்த டைப்பில் இருக்குல்ல, மழை புயல் எங்கே வேணால் போட்டுட்டு போகலாம், ஒன்றுமே அறாது. ஸோ அதனால் அப்பாவுக்கு ஒன்று வாங்கிட்டேன். என் பர்த்டேக்கு வந்து எடுக்கிற மாதிரி எதுவுமே எடுக்கலை நான். அதான் கலெக்ஷன் இல்லை, வேறு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து ஆஃபர்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ரொம்ப பிடிச்சி இந்த ஷார்ட் குர்த்தி மாடலில் ஒன்று எடுத்தேன்.
இது குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜுடியோ ட்ரெஸ் வந்து குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்குது. இது ஒன்று எடுத்தேன். இது வந்து இங்கே ஹிப் கிட்ட இந்த பெல்ட் ரோப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெல்ட் வந்து ரோப் நாட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 399 சேலில் இருந்து எடுத்திருந்தேன். 499 ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் பிளாக் கலரில். அதுக்கப்புறம் வந்து அது அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரு ஷார்ட் குர்த்தி மட்டும் எடுத்திருந்தேன். இது கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே வந்து போடுவேன். உங்களுக்கு வியர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளாக் கலரில் சூப்பராக இருந்தது அதோட பேட்டர்ன். இங்கே வந்து இந்த நாட் வந்து ஒயிட் கலரில் ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த காம்பினேஷனே. அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் இல்லை. அவங்க கிட்ட போய் கேட்டேன், அங்கே சேல்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு சைஸ் இருக்குமான்னு கேட்டதுக்கு இல்லை இங்கே ஆஃபரில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, அப்புறம் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூடியோவில் ஷாப்பிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெட் வைப்ஸ் எடுத்திருந்தேன், கிரேப் ஃப்ரூட் பாப் வெட் வைப்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் தான், தாராளமாக வாங்கலாம். இந்த வெட் வைப்ஸ் ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐலைனர் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஸ்மட்ச் ப்ரூஃப்னு இருக்குது. நல்லா இருந்துச்சு. 99 ருபீஸ் தான். போல்டு பிளாக்காக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, இனிமேல் தான் வந்து ட்ரை பண்ணணும். ஜூடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் ஐலைனர் வாங்கியிருக்கேன். லிப்ஸ்டிக்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐலைனர் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஜூடியோவில் வந்து லிப்ஸ்டிக் கலெக்ஷனும் ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரொம்ப சூப்பராக இருக்கும், இதை போய் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், மூடியே வந்து இதோட கேப் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐலைனர் வந்து இத்தனோண்டு இருக்குது. அதை இப்படியே வந்து மாற்றி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஓப்பன் பண்ணி நல்லா தான் இருக்குது. நல்லா போல்டு பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ஐலைனர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது க்ரூம் வீடியோவில் நான் இதை போட்டு காமிச்சு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஐலைனர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் தான் வந்து நான் ஜூடியோவில் வாங்கின திங்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாண்டியன் பேங்கிள்ஸில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதுவும் காமிக்கிறேன். எனக்கு எப்பவுமே வந்து பாண்டியன் பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்பலாம் வாங்கலை. இந்த பெரிய கிளச் கிளிப் ஒன்று வாங்கியிருந்தேன், பட்டர்ஃப்ளை கிளிப். இது பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் இதோட ப்ரைஸ் வருது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஃப்ளவர் கிளிப் வாங்கியிருந்தேன். குட்டி ஃப்ளவர் கிளச் கிளிப் வாங்கியிருந்தேன். இது வந்து 12 ருபீஸ் இதோட ப்ரைஸ். அதுக்கப்புறமா எப்போ போனாலுமே வந்து நான் பாக்கெட் டிஷ்யூ வந்து நிறைய எடுப்பேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். 3 எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து பன் ஸ்டிக் எடுத்தேன். எத்தனை பேர் வந்து பன் ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெண்டுமே சேர்த்தே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் தான். அது கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுளாகவே இருக்கும் எல்லாமே. அப்புறமா வந்து டேஸ்லரோட இந்த லிப் பாம் தான் எடுத்தேன். இது குட்டி லிப் பாம், ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். அது மேலே வந்து அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து பிரிச்சுட்டேன், டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. நல்லா மைல்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு லிப் பாம் மைல்டாக வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்லரோடது 30 ருபீஸ் தான். ட்ரை பண்ணலாம், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம குட்டியாக மேக்கப் பவுச்சில் கூட போட்டு வச்சுக்கலாம். இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறமா எங்கள் அம்மா தான் கொஞ்சம் நிறைய கிளிப்பு, அவங்களுக்கு பொட்டு இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வரைக்குமே என்னோட பர்த்டே வந்து என்ன அவுட்ஃபிட் போடலான்ட்டு நான் இன்னுமே வந்து சூஸ் பண்ணல. மீஷோவில் ஒரு 2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி வருதுன்னு வேற பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே வேறு எதுனா கிடைச்சாலும் வந்து நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் இன்னும் எடுக்கலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் யாரா ஜூடியோ போகிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக போய் ஆஃபர் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்து போயிடுங்க. ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம்லாம் கண்டிப்பாக போகவே போகாதீங்க, மார்னிங் டைமில் போயிடுங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போன ஜூடியோலாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.